நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்தியாவில் இருக்கிற ஃபுட் இண்டஸ்ட்ரியோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இதன் மூலமாக இந்தியாவில் ஃபுட் இண்டஸ்ட்ரியோடைய மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது, ஃபியூச்சரில் அதோடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களால் எஸ்டிமேட் பண்ணிக்க முடியும். அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டா இந்தியாவுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியோடைய மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4000 ட்ரில்லியன் இந்தியன் ருபீஸ். இந்த டோட்டல் ஃபுட் இண்டஸ்ட்ரியை இப்போ ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஆர்கனைஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. இதுல பெரிய பெரிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் நடத்துற டொமினோஸ், KFC, சரவணா பவன், வசந்த பவன் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் அன்ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், ரோட்டு கடைங்க, தள்ளுவண்டி கடைங்க, இவங்கெல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டாவுடைய ரிப்போர்ட் படி ஆர்கனைஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியோடைய மார்க்கெட் வேல்யூ 830 பில்லியன் இந்தியன் ருபீஸ். அதே சமயத்தில் அன்ஆர்கனைஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியோடைய மார்க்கெட் வேல்யூ 1835 பில்லியன் இந்தியன் ருபீஸ். இதை விட 2 மடங்கு அதிகம். இவங்களுடைய ஃபியூச்சர் எஸ்டிமேஷன்ஸா என்ன சொல்றாங்க அப்படின்னா 2025ல ஆர்கனைஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியோடைய மார்க்கெட் வேல்யூ 3431 பில்லியன் இந்தியன் ருபீஸா இருக்கும். அன்ஆர்கனைஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் வேல்யூ 3075 பில்லியன் இந்தியன் ருபீஸா இருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்றாங்க. உங்களுடைய ஃபுட் பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு பிராண்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணி க்ரோ பண்றதுக்கான ஸ்கோப் வந்து நிறையவே இருக்கு. ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரியான ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேஃபே ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ஒரு ஃபுட் ட்ரக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். கிளவுட் கிச்சன்ஸ், ஜூஸ் பார்ஸ், டீ அண்ட் காஃபி ஷாப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட் நேம்ஸ்ல இந்த மாதிரி நிறைய டீ கடைங்க, காஃபி ஷாப்ஸ்லாம் வருது. ஐஸ்கிரீம் பார்லர், இந்த மாதிரியான ஐடியாஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் மாஸ்டர் மைண்ட் மாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Maddie.